ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபெமினாஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனல். இந்த வீடியோ முதன்முறை பார்க்குறீங்கன்னா கீழே தெரியக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு முருகலான தோசைக்கு வந்துட்டு எப்படி இன்ஸ்டண்ட்டாக சட்னி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா தோசை, ரைஸு அண்ட் தென் இட்லிக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. யூஸ்வலாக நம்ம துவரம்பருப்பு வச்சு தாங்க பருப்பு சட்னி செய்வோம். ஆனால் இன்றைக்கி கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவுனது, கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அடுத்தது 2 பச்சை மிளகா, கூடவே தேவையான அளவு உப்பு. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, துவரம்பருப்பு எதுவுமே இல்லாமல் ஒரு பருப்பு சட்னி தாங்க நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். ஒரு பேனில் 80 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கைவிடாமல் நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அதனோட வாசனை வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வறுபட்டுருச்சு, பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இப்போது உளுத்தம்பருப்பு ஒரு 15 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக கடலைப்பருப்பு வறுக்கிற மாதிரியே உளுத்தம்பருப்பும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா நார்மலாக இருக்கக்கூடிய வெள்ளை உளுந்தும் பயன்படுத்தலாம். அதுவும் நல்ல சுவையை கொடுக்கும். பாருங்கள், லைட்டாக பொரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா செவக்க வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இதையும் கடலைப்பருப்பையும் நம்ம கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போது இந்த ஆறின பருப்பை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியாச்சு. கூடவே துருவின தேங்காய் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப. எனக்கு இந்த மிளகாயே காரம் கூடுதலாக இருக்கிறதுனால நான் 2 மிளகாய் மட்டும் பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு இன்னும் கூடுதலாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூடுதலாக பயன்படுத்திக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அரைக்கும் போது இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. திரும்பவும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் நரன்னு இருக்கக்கூடிய அளவுக்கு அரைச்சிங்க அப்படின்னா தான் சட்னி டேஸ்ட்டு கொடுக்கும். தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மொறுமொறுப்பாக இருக்கக்கூடிய தோசைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தரலாம். யூஸ்வலாக வீட்டில் எந்த ஒரு காய்கறியுமே இல்லைன்னா இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் சட்னி நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க. கிறிஸ்பியான தோசைக்கு, நல்லா முருகலான தோசைக்கு சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டன்ட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். அதுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இது போல் வேறு பல பயனுள்ள தகவலோடு உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி.